ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு ரேவதி அம்மா தான் தன்னோட அம்மா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ரேவதியும் கௌதமும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கங்க. இப்போ எப்போ தான் கௌதமும் அவங்க அம்மா ரேவதியும் சேர போகிறாங்க, இந்த உண்மை எப்படி கௌதமுக்கு தெரிய போகுது அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயம் உண்மையாக இருக்குமா? பல தடவை அது கனவுகளாக போயிடுது. இந்த முறையாச்சும் கௌதம் ஜானு அம்மாட்ட இலக்கியாட்ட கேட்குறாரு, என்னோட அம்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இது எப்படி நடந்தது, இதில் என்ன ரகசியம் இருக்குது, எப்படி கௌதம் தன்னோட அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற உண்மையை எப்படி தெரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னா, அதாவது கௌதம் இப்போ அன்னையர் தினம், அதாவது அன்னைக்கு போயிட்டு இப்போ ரேவதி அம்மாவை போய் பார்க்குறாரு. ஏன்னா ஜானு அம்மா தான் தன்னோட அம்மானு ஏற்கனவே, அதாவது கௌதமுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னொரு அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற விஷயம், அதாவது அவர் அம்மாவாக ஏற்றுக்கிட்டு தான் ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு ரேவதி தன்னோட மகனா, அதாவது உண்மையான மகன் கௌதம் தான். ரொம்ப அக்கறையாக கௌதமை பார்த்துக்கிட்டாங்க. அந்த பாசம்தான் கௌதமை ஹாஸ்பிட்டல் வர வச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரேவதி அம்மாவுக்கு முடியலை. இப்போ ஹாஸ்பிட்டலில் அன்னையர் தினம் அன்னைக்கு ஆறுதலாக பேசி அதுவும் ஆசிரமம் திறக்கிறதா, அதாவது கௌதம் இலக்கியா முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் அந்த ஆசிரமத்தை திறக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கௌதம் சொல்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா, அதாவது ரேவதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கௌதமுக்கு புரிகிற மாதிரி டைரெக்டாக, அதாவது இன்டைரக்டாக சொல்லியிருப்பாங்க, டைரெக்டாக சொல்லாமல். அதாவது தான் என்னோட பையன் நீ, அதாவது நீ இருந்தால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை, அதாவது நீ தான் என்னோட முதல் புள்ள அப்படின்னு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்த அழுத்தமாக கௌதமுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை கௌதம் யோசித்து பார்த்துட்டு தன்னோட அம்மாவை கண்டிப்பாக ஜானு அம்மாவாக இருக்காது, ரேவதி அம்மாவை தான் தன்னோட அம்மாவாக இருக்குமா அப்படின்னு அவருக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை ரேவதி அம்மா சொல்லியிருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரேவதி அம்மா முடியாமல் இருக்காங்க. அவங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உண்மையே சொல்லிட்டா நல்லாயிருக்கும், எனக்கு என்னோட மகன் கடைசி வரையும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வந்தாங்க. ஆனால் அது சூழ்நிலையில் முடியலை. ஆனால் இந்த முறை இப்படி ஒரு விஷயத்த சொல்லி கௌதமா குழப்பி விட்டாங்க. அதே மாதிரி ஜானுமாவும் இலக்கியாவும் எந்த ஒரு உண்மையும் சொல்லலை. ஏன்னா ஜானு அம்மா மிரட்டி வச்சுருக்காங்க. ஜானு அம்மா எதில் சுயநலமாக இருந்தாலும் கௌதமோட உண்மையான அம்மா ரேவதி அம்மா தான் அப்படிங்கிற உண்மையை சொல்லாமல் இருக்காங்க. அந்த விஷயம் கூடிய சீக்கிரமே தெரியுமா? ஏன் இப்படி ஒரு விஷயத்த திடீர்னு கௌதம் கேட்க காரணம், அதுவும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு ஜானு அம்மா இலக்கியா வழித்தனியாக முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கூடிய சீக்கிரமே முற்றுப்புள்ளி வைக்கணும். அதாவது தன்னோட அம்மா ரேவதி தான் அப்படிங்கிற உண்மை கூடிய சீக்கிரமே கௌதமுக்கு தெரிய தான் போகுது. ரேவதி அம்மாவும் கௌதமும் ஒன்று சேர தான் போகிறாங்க. அது மாதிரி கான்செப்ட் கூடிய சீக்கிரமே கொண்டு போனால் சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி ஆசிரமத்தை வெற்றிகரமாக இலக்கியா கௌதம் வாங்க தான் போகிறாங்க. அந்த ஆசிரமத்தை ரேவதி அம்மா தான் திறக்க போகிறாங்க. நல்லபடியாக செமையாக எபிசோடு போகுது. அதே மாதிரி அஞ்சலிக்கு ஜெயிலில் தள்ளுறதுக்காண்டி இலக்கியா கௌதம் முயற்சி பண்ணணும். ஏன்னா தன்னோட அப்பா மாசிலாமணியையே இப்படி பணத்துக்காண்டி பண்ணிட்டா, அந்த இதுக்கு காரணம் கண்டிப்பாக அஞ்சலி தான் அப்படின்னு நிரூபித்து இலக்கியா ஜெயிலில் தள்ளினாதான் இலக்கியா கௌதம், இலக்கியாவோட அம்மா தம்பிக்கெல்லாம் பிரச்சனை வராது. முக்கியமாக கார்த்திக்கு பிரச்சனை வராது. இது மாதிரி கான்செப்ட் நெக்ஸ்ட் டைம் இலக்கியா கொண்டு போனாங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ தன்னோட அம்மா அதாவது ரேவதி அம்மா தான் அப்படிங்கிற உண்மையை எப்போ தான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு எபிசோடு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு செமையாக கொண்டு போகிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயம் ஜானு அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி இப்போ கௌதம் நல்லபடியாக இப்போ ரேவதி அம்மா பார்த்துக்கிற சூழ்நிலை வந்தாலும்
அதுக்கான விஷயத்த இப்போ வந்து ஒரு அம்மாவாக இருந்து எல்லா விஷயமும் கௌதம் பண்ணுறாரு. இருந்தாலும் தன்னோட அம்மா வந்து யார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து செம ட்விஸ்ட்டாகவும் செம இழுத்துக்கிட்டு கொண்டு போகிறாங்க. ஏன்னா அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தையே வந்து நாள் கடத்தினாங்க. நிறைய நாள் வந்து அஞ்சலி வந்து கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற உண்மையை கொண்டு வர கார்த்திக்கு குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கவே அது வந்து பல காலங்கள் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு அஞ்சலியை இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுலேருந்து அவங்க அப்பாவையே இப்போ காலி பண்ணி உட்கார வச்சிட்டா. இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து அஞ்சலியோட ஆட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கும் வந்து கௌதம் இலக்கியா வந்து அடுத்தடுத்து அஞ்சலிக்கு தண்டனை கொடுத்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து இவங்க வந்து ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் இன்னொரு விஷயத்தில் வந்து அஞ்சலியை அடக்க முடியாமல் அடுத்தடுத்து பிளான் போட்டு எப்படியாச்சும் கார்த்தி வாழ்க்கையில் பூந்து பிரச்சனையை பண்ணலான்னு தான் வந்து அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருப்பா. அதே மாதிரி இப்போ அஞ்சலி வந்து திரும்பவும் வந்து கார்த்திக் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்து அதுக்கான விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாள். இதுக்கு வந்து இலக்கியா கௌதம் வந்து எப்படியாச்சும் கார்த்திக் வாழ்க்கையில் இனிமேல் அஞ்சலி வரக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை வந்து இலக்கியா கௌதம் பண்ணுவாங்க. இருந்தாலும் கார்த்திக் வந்து இனிமே அஞ்சலி கூட சேர போகிறதில்ல. இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு எப்படியாச்சும் கார்த்திக் கூட சேர்ந்துடலாமா அப்படின்னு தான் வந்து அஞ்சலி நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து கண்டிப்பாக அது நடக்க போகிறது இல்லை. ஏன்னா கார்த்திக் வந்து முடிவே பண்ணிட்டாரு, அஞ்சலி இனிமே என் வாழ்க்கையிலே வேணாம், கண்டிப்பாக வந்து அவள் வந்து என் வாழ்க்கையிலே வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து முடிவு பண்ணிட்டா. இருந்தாலும் இப்போ வந்து என்ன விஷயம்லாம் அடுத்து செம சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாங்கன்னா, அதாவது கார்த்திக் வந்து இப்போ பிரியாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிரியாவுக்கும் வந்து கார்த்திகை பிடிச்சிருக்கு, அது மாதிரி கான்செப்ட் கொண்டு போகிறாங்க. இதை பார்த்து இலக்கியா கௌதமுக்கு ரொம்ப சந்தோஷம், ஜானுவமாக்கும் சந்தோஷம். இப்போ அடுத்து முடிவு பண்ண போகிற விஷயம், கார்த்திக் வந்து பிரியாவுக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரி எபிசோடு வந்து கொண்டு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சலி பூந்து கண்டிப்பாக வந்து கார்த்திக் வாழ்க்கையில் குறுக்க நிற்பா. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து பயங்கரமாக பிளானை போடுவாள். இதுக்கு வந்து உறுதுணையாக கண்டிப்பாக இலக்கியா கௌதம் இருப்பாங்க, ஜானு அம்மாவும் இருப்பாங்க. கண்டிப்பாக கார்த்திக் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா பிரியாவை கார்த்திக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கண்டிப்பாக 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க. இதில் அஞ்சலி குறுக்க வந்தாலும் அஞ்சலி வந்து கண்டிப்பாக இதில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுவான்னு இலக்கியா கௌதமுக்கு தெரியும். இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி தான் இலக்கியா கௌதம், அதாவது பிரியாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கூடவே அஞ்சலிக்கு சப்போர்ட்டாக பைரவியும் கை கோர்த்து, அதாவது கார்த்திக் வந்து பிரியா கூட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பைரவியும் அஞ்சலியும் சேருவாங்க. அதே மாதிரி அஞ்சலி பைரவிக்கு சப்போர்ட்டாக எஸ்எஸ்கேவும் வந்து சேர்ந்து இதில் மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இலக்கியா கௌதம் குடும்பத்தில் கார்த்திக் வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக வந்து பிளான் போடுவாங்க. அதே மீறி கண்டிப்பாக கார்த்திக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.